வணக்கம். பிசினஸ் மார்க்கெட்டிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியுடன் நான் உங்க ஆர் சுவாமிநாதன் MBA. இன்றைக்கான வீடியோவில் வியாபாரத்தில் ஒரே போட்டியாக இருக்கிறது. அந்த போட்டிகளை சமாளிப்பது எப்படி? போட்டிகளை முதலில் பிரச்சனைகளாக பார்க்காதீர்கள், சவால்களாக பாருங்கள். சிக்கல்கள் சின்னதாக இருந்தால் அதற்கான பலன்களும் சின்னதாகவே இருக்கும். சரி, சவால்கள் பெரியதாக இருந்தால் அதற்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் நினைத்தது சரிதான், ஆம், அது சாதனையாக இருக்கும். அதற்கான மதிப்பும் மரியாதையும் மார்க்கெட்டில் கொடிகட்டி தான் பறக்கும். கஷ்டமான காலங்கள், கடினமான நேரங்கள் கண்ணீரை வரவழைக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன கதையை பார்ப்போம். கதைதான் சிறுசு, ஆனால் அதில் வரும் கருத்துக்கள் கவனத்தை அதிகமாகவே நம்ம ஈர்க்க செய்யும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடம், நீங்கள் பிற்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் என்ன நிலைமையில் இருப்பீர்கள் என்று நான் சொல்கிறேன், ஆனால் அதற்கு ஒரு பரீட்சை வைப்பேன், அதற்கு நீங்கள் சம்மதமா என்று கேட்டார். அனைத்து மாணவர்களுமே தன்னுடைய எதிர்காலத்தை தெரிவதற்கு அவர்கள் ஆவலுடன் சரி என்று சொன்னார்கள். ஆசிரியரும் அதற்கு ஒத்துக்கொண்டு உடனே நாம் தேர்வை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். மாணவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மேஜையில் 2 வகையான கொஸ்டின் பேப்பர்கள் இருக்கும். அதில் ஒன்றில் டஃப்பான கேள்விகளாக இருக்கும், மற்றொன்றில் சுலபமான கேள்விகளாக இருக்கும். கடினமான கேள்வி என்பது உங்கள் சிலபஸ் புத்தகத்திலே இருக்காது, அவுட் ஆஃப் சிலபஸ். ஆனால் சுலபமான கேள்விகள் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ளது. இன்னொரு குறிப்பு, ஈஸியான கொஸ்டின் பேப்பரில் 5 கேள்விகள் கேட்கப்படும், ஆனால் டஃப்பான கொஸ்டின் பேப்பரிலோ ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும். இதில் எந்த வினாத்தாள்கள் உங்களுக்கு தேவையோ நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று மாணவர்களிடமே முடிவை கொடுத்து விட்டார். 10 நிமிடம் தருகிறேன் என்று கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். மாணவர்களில் பெரும்பாலானோர் ஈஸியான கொஸ்டின் பேப்பரை நோக்கி அடியும் புடியுமாக எடுத்து சென்றனர். ஆனால் மாணவர்களில் ஒரு சிலரே யோசித்து ஈஸியான பேப்பர் பக்கத்தில் இருந்தும் கடினமான பேப்பரையே, வினாத்தாள்களையே அவர்கள் தேர்வு செய்தார்கள். அதை ஆசிரியரும் உற்று கவனித்து வந்தார். தேர்வுகள் முடிந்தது. ஆசிரியர்களிடம் மாணவர்கள் விடைத்தாள்களை கொடுத்தனர். இப்பொழுது முடிவுக்காக மாணவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் அந்த ஆசிரியரோ எந்த விடைத்தாள்களையும் திருத்தாமல் உடனே முடிவை சொன்னார். கடினமான வினாத்தாள்களை தேர்வு செய்த அந்த ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் 100 மதிப்பெண்களை உடனே கொடுத்தார். மற்ற மாணவர்களுக்கு வெறும் 35 மதிப்பெண்களை மட்டுமே கொடுத்தார். உடனே அந்த மாணவர்கள் அனைவரும், நீங்கள் எதுவும் திருத்தாமல் எப்படி இந்த மதிப்பெண்களை நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அந்த ஆசிரியர் கொடுத்த பதில் என்னவென்றால், உங்கள் பதில்களுக்காக இந்த தேர்வு வைக்கவில்லை, உங்களுடைய குறிக்கோள்கள், இலக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவே நான் இதை வைத்தேன். கஷ்டப்பட்டு கடுமையாக கடினமான நேரங்களில் கவனத்துடன் உழைப்பவர்களே முதல் நிலையில் இருப்பார்கள், முன்னணியில் இருப்பார்கள் என்பதை உணர்த்தவே நான் உங்களுக்கு இந்த தேர்வை வைத்தேன் என்று முடித்துவிட்டார். நம்மில் பெரும்பாலானோர் முன்னேறுவதற்கு சுலபமான வழிகளையும் முட்களே இல்லாத பாதைகளைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் பயணிக்கத்தான் நம்மில் அனைவருமே விரும்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சுலபமான வழிகளை தேர்வு செய்தாலும், கம்ஃபர்ட் ஜோனிலும் இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வளர்ச்சியையும் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு நம்முடைய வளர்ச்சியை சேர்த்து வளர்ந்து விடுவார்கள். நம்முடைய வரலாறுகளிலே நாம் படித்திருப்போம், வலிமை மிக்க, ஆளுமை மிக்க, உலகையே வென்றவர்கள் கூட வலிமை குன்றிய சிறிய நபர்களிடம் தோற்றிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தூங்கும் நேரத்தில், அசந்த நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படாத காரணத்தினால். வலிமையற்று இருந்தாலும் சரியான நேரங்களில் சரியான முடிவை எடுத்ததினால் அவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, பல முறை தோற்ற ஒருவரிடம் அடுத்த முறை கண்டிப்பாக ஜெயித்தே தீர வேண்டும் என்ற வெறியும் வேக்கையும் அதிகமாகவே இருக்கும். ஜெயித்தவர்களிடம் கூட அடுத்த முறை ஜெயிப்போமா மாட்டோமா என்கிற சந்தேகம் இருக்கலாம். தோற்றவர்களும் சரியான திட்டத்தை சரியான நேரங்களில் எப்படி செலுத்துவது என்கிற தேடுதல் மிகவும் அதிகமாகவே இருக்கும். ஏன், உலக போரே ஒரு சில தவறான முடிவுகள், தவறான திசையில் சென்றதால்தான் வந்தது என்கிறார்கள். இதிலிருந்து தெரிய வேண்டுவது என்னவெனில், எந்த போட்டிகளையும் சமாளிக்கலாம், ஆனால் நமக்கு அந்த சரியான திட்டங்கள், சரியான நேரங்கள், சரியான வழிமுறைகள், சரியான செயல்படுத்தும் திறமை, கடினமான சலிக்காத உழைப்பு
அதீத கவனம் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் எதையும் வென்று விடலாம். அதற்கு அப்புறம் போட்டி என்ன போட்டி, நம்மை பார்த்து போட்டி போடவே எதிரிகள் தலைதெறித்து ஓடுவார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்குத்தான் அதிக துணிச்சல்கள் இங்கே தேவைப்படுகிறது. ஒரு தொழில் செய்கிறீர்கள், அந்த தொழில் உங்களுக்கு தெரியாத தொழில், ஏதோ அந்த தொழிலில் மாட்டிவிட்டீர்கள். ஆனால் அந்த தொழிலில் எப்படியாவது வென்றுவிடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த தொழிலோ கையை கடிக்கிறது, நட்டம் வருகிறது, பெருத்தளவில் நட்டம் வருகிறது. நட்டத்தை தோளில் சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். அதற்கு அப்புறம் முதுகில் சுமக்கிறீர்கள். இப்பொழுது அதன் பாரம் தாங்காமல் என்ன செய்வதென்று இரு விழிகளும் பிதுங்கி நிற்கிறீர்கள். விடவும் முடியாமல் அதை தொடவும் முடியாமல் இருக்கிறீர்கள். இந்த இடத்தில் முடிவு என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. ஏனென்றால் இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பே அந்த தொழிலை பற்றி தெரியாமல் இருந்தும் அதை தொடுவதற்கு நீங்கள் தான் முடிவெடுத்தீர்கள். இப்பொழுது அதை விடுவதற்கும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் முடிவுகள் கரெக்டாக உங்களுடைய தோல்விகளுக்கு முடிவாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இன்னொன்றும் என்றால் இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பே அந்த தொழிலை பற்றி தெரியாமல் இருந்தும் அதை தொடுவதற்கு நீங்கள் தான் முடிவெடுத்தீர்கள். இப்பொழுது அதை விடுவதற்கும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் முடிவுகள் கரெக்டாக உங்களுடைய தோல்விகளுக்கு முடிவாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இன்னொன்றும் சொல்கிறேன் நண்பர்களே, எல்லாம் முடிவடைந்து விட்டது என்று சோர்வடைந்த நேரங்களில்தான் ஒரு சில நிமிடம் உங்களுக்கு ஒரு சில நம்பிக்கையை கொண்டு வரும், ஒரு சில தைரியத்தை கொண்டு வரும். அந்த தைரியத்தை பிடித்து கொண்டு மேலே முன்னேறிவிடுங்கள். நாளை என்பது நமக்கெனவும் மாறலாம். ஏனென்றால் காலத்தை யாராலும் பிடித்து வைக்க முடியாது. காலங்கள் அனைவருக்குமே சொந்தமானது, அனைவருக்குமே சமமானது. கஷ்டத்தின் விளிம்பில் சென்றவர்கள் திட்டாத கடவுள்களே இல்லை என்று சொல்லலாம். அதே நேரத்தில் சாவின் விளிம்பில் சென்றவர்கள் வேண்டாத கடவுள்களே இல்லை எனவும் சொல்லலாம். இன்னொரு கதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த கதையை நீங்கள் கேட்டால் போட்டியாளர்களை ஜெயிக்கக்கூடிய மன வலிமை தானாகவே வந்துவிடும் நண்பர்களே. வலிமை மிக்க ஒரு எருது தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன பிறந்த எலி குஞ்சி ஒன்று அந்த எருதின் மேலே விழுந்து அதன் தூக்கத்தை கலைக்கிறது. சினம் கொண்ட எருது கோபத்துடன், எலி பயல, என் பழம் என்னவென்று உனக்கு தெரியுமா? இரு, ஒரு காட்டுகிறேன் என்று கோபத்துடன் சொன்னது. அந்த சுண்டலி மன்னிப்பு கேட்டும் அந்த பழமிக்க எருது விடவே இல்லை. அந்த எலியும் பயந்து கொண்டே இருக்க இடம் தெரியாமல் நாம் இருந்து விடுவோம் என்று ஒரு வலைக்குள் அது புகுந்து கொண்டது. வலிமை மிக்கவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாராவது பயந்தால் மேலும் மேலும் பயமுறுத்தி கொண்டு அவர்களுடைய பலத்தை மெச்சுவார்கள். எலியோ சின்னதா இருக்கிறதே, ஆழமான ஒரு இடத்தில் எருதுவால் பிடிக்க முடியாதபடி நின்று கொண்டது. எருதுவோ எவ்வளவோ போராடியும் அது தன்னுடைய சோர்வு நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போது எலி குஞ்சியாரோ அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்தது. அது சோர்வாக இருக்கும் நேரத்தில் அதன் மேலே ஏறி நின்று முக்காப்புலா டான்ஸ் ஆடியது. மறுபடியும் பலமிக்க எருதுக்கோ தலைக்கு மேல் கோபம் ஏறியது. கோபம் ஏறி என்ன செய்ய, எலியைத்தான் பிடிக்க முடியவில்லையே. அது மட்டுமல்ல, எலி மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு கொடுக்காமல் அகம்பாவத்தில் இருந்ததே அந்த வலிமை மிக்க எருது. எருதும் அவமானத்துடன் தலை குனிந்து தன் தவறை உணர்ந்தது. இந்த கதையின் டேக்கவே மெசேஜாக என்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், எளியவரை எப்போதும் எளிதில் வென்றுவிடலாம் என்று மட்டும் தப்பு கணக்கு போடாதீர்கள் நண்பர்களே. உண்மைதான் நண்பர்களே, உடல் வலிமை விட மன வலிமைதான் மிகவும் அசாத்தியமான வெற்றிகளை குவிக்கும். இனிமேல் எளியவரை பார்க்கும்போது எலியின் ஞாபகம் வரும் தானே நண்பர்களே. வீடியோவின் இறுதியில் ஒரு வியாபார குறிப்புகள் சொல்கிறேன் என்று சொன்ன அந்த குறிப்புகள் இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டுமென்றால், ஒன்று, போட்டியாளர்களை விட நாம் பெட்டராக, அதை விட சிறப்பான ஒன்று நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவரிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் வைத்தே நாம் தம்பட்டம் அடித்துக்கொண்டு நாம் அவர்களை விட முன்னணியில் வரலாம். இரண்டாவது டிப்ஸாக சொல்கிறேன், கேளுங்கள். வாடிக்கையாளர்களை அதிக அளவில் வரவழைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டெனில் அது உங்களுக்கே தெரியும். ஆம் நண்பர்களே, விலை எங்கும் கிடைக்காத விலையில் கொடுப்பதற்கு நாம் இருந்தால் நாம் தான் அந்த சந்தையின் ஜாம்பவான்கள். குறைவாக கிடைக்கக்கூடிய அந்த விலையின் ரகசியத்தை, ரிஷி மூலத்தை, நதி மூலத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அந்த இடத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் ஒரு வியாபார சம்பந்தமான வீடியோ பதிவிடும் வரை
உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இல்லக்கதவை